பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஆண்டவர் சரீரத்தில் மட்டும் இல்லைங்க ஐயா, எந்த விதத்திலும் அற்புதம் செய்ய அவரால் முடியும். ஏன்னா எண்ணாகமங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எல்லாரும் அப்படி கையில் எடுத்துக்கிறீங்களா? பாடி தூந்தி மன்னமே பரனை கொண்டாடி தூந்தி தீர்த்தமே பரனை கொண்டாடி தூந்தி தீர்த்தமே பாடி தூந்தி மன்னமே பரனை கொண்டாடி தூந்தி பரனை கொண்டாடி தூந்தி தீர்த்தமே. சந்தோஷத்திற்காக பாடி பாடி அவரை பாடி தூதி மனமே பரனை கொண்டாடி தினமே பரனை கொண்டாடி தூதி தினமே. பிடித்த காலமதான் நம்மை பிடித்த காலமதான் நம்மை நேசித்த பழத்தை வாசித்து வாசித்து நேசித்த பழத்தை வாசித்து வாசித்து பாடி தூதி மனமே பரனை கொண்டாடி தினமே பரனை கொண்டாடி தூதி தினமே. எல்லாம் எழுதிருப்பீங்க. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? நல்ல கவனிங்க. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை நீ இப்பொழுது காண்பாய் என்றார். எல்லாருக்கும் சொல்றார். ஏன்னா இங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற மக்கள். ஏன்னா அவர்கள் எல்லாம் யாரு? மேகத்திற்கு கீழாய் நடந்தவர்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்தவர்கள், மோசேக்குள்ளாய் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தவர்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தவர்கள். எப்படி என்றால் அவர்களோடு கூட சென்ற கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள். அவங்க மத்தியில் தான் ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? ஆண்டவருடைய கை குறுகி போச்சா?
ஏன்னா அவருடைய கை ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு குறுகவில்லை. ஏசாயா 59 வாசிக்கிறோம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கை குறுகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாய் போய்விடவும் இல்லை. அப்ப அவருடைய கை ஏன் ஆசீர்வதிக்கல? ஆசீர்வதித்தது. ஆனா அநேக நேரம் இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தெரியல. இன்னைக்கு நமக்கு அப்படித்தான். எகிப்தில் இருக்கும்போது அவங்களுக்கு மன்னா கிடையாது. அவங்க தான் போய் இறைச்சி பாத்திரத்தில் உட்கார்ந்துருந்தோங்கிறான். ஆனால் மன்னா இல்லை. இப்போ காலைதோறும் தேவனுடைய மன்னா வீடு தேடி வீட்டு வாசல்ல எந்த வேலையும் செய்யாமல் வந்து விழுகுது. ஆனால் இவங்களுக்கு என்ன வார்த்தை வருது தெரியுமா? எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் முதல் வசனத்திலிருந்தே வாசிங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. என்ன முறையிட்டாங்க? வாசிங்க. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போனது. வாசிங்க. அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். இன்னைக்கு ஒரு வாகனத்துக்கு பேர் தபேரான்னு வச்சிருக்கான். போகட்டும். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும். இஸ்ரவேல் புத்திரர். அதான் பிரச்சனை. இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் என்னது? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை தானே தெரிந்து கொண்டேனே, உன்னை தானே தெரிந்து கொண்டேனே. உண்மையை சொல்லி நான் நினைத்தேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறந்தேனே, மகனே மகனே. தாய் மறந்தாலும் நான் மறந்தேனே, தாய் மறந்தாலும் நான் மறந்தேனே. உள்ளங்கையில் நான் மறந்தேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். அழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. அழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலுக்கு வாக்கு தத்தத்தை மாதிரி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் சிறியோரையும் பெரியோரையும் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேனார். உபாகமம் 1:31 ஒரு தகப்பன் சுமப்பது போல சுமந்து வந்தார்.
ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியுமா, அவங்களுடைய வார்த்தை என்ன வருது தெரியுமா? என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினாலே தவேரா என்று பெயரிட்டான். ஜனங்கள் அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது அவங்க தான் ஆனா ஆயிட்டு போறான். இவனுக்கு என்ன, பிரிச்செடுக்கப்பட்டவனும் ஆளுகிறான். இன்னைக்கு நம்ம ஆட்களும் ஒருவரான், எனக்கு என்ன இருக்கு எனக்கு என்ன இருக்கு, இதுக்கு மேல என்னையா வேணும் இல்லையா? இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன். தனிமையின் பாதையில் தகப்பனி உன் தோளில், தனிமையின் பாதையில் தகப்பனி உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன். தன்னையே கொடுத்தோட வேற என்னங்க கொடுக்கணும்? இவங்களுக்கு என்ன அழுக தெரியுமா? இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் அழுது என்ன கேட்டாங்களா? நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார்? அடே அப்பா, என்ன கொடுக்கணும்? இறைச்சி. உன் திங்கிறதுலேயே உன்னை ஆசீர்வதிக்கிறவர் ஐயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை வைக்கிறவர், உன் தலை எண்ணெயால் அபிஷேகிக்கிறவர், பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கிற ஆண்டவர். இவனா எங்களுக்கு இறைச்சி பாத்திரத்தண்டையில் எங்களுக்கு புசிக்க கொடுப்பவர் யார்? வாசிங்க. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களை நினைக்கிறோம், வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போயிற்று. இந்த மன்னாவை தவிர ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுது? திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். நீதிமொழிகள் 27:7 வாசிக்கிறோம். ஏன்னா இவனுக்கு நிறைய ஆண்டவர் வீட்டு வாசலை கொண்டாந்து கொடுத்தோன்னு அதனுடைய மேன்மை தெரியலைங்க, அந்த மகிமை தெரியலை. இன்னைக்கு நமக்கு அப்படி தான். நான் ஒரு காலத்தில் ஸ்கூலில் படிக்கும்போது மணி அடிக்காமல் சோறு போடும். அப்போ பார்த்தீங்கன்னா சில கொழுப்படுத்து போய் கொண்டு கொட்டுவோம். ஏன்னா இது என்ன சோறா அப்படிமோ. இன்னைக்கு ஒவ்வொரு நேரம் சாப்பிடும்போது அதனுடைய விலைவாசி தெரியும்போது நாம் செஞ்சுருக்க தப்பு தெரியும். எனக்கு அன்பானுடைய நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அந்த சுகம் தெரியாது. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெயில் நன்மை எங்கே போனால் தான் தெரியும், நிழலில் போனால் தான் தெரியும். வெயில் எவ்வளோ கொடுமையாக இருக்குது, நிழலில் இருக்கும்போது வெயில் அருமை எப்படி தெரியும்? இவங்களுக்கு மன்னா வாசலில் வந்து விழுது. இவங்க சொல்கிறாங்க, இந்த மன்னாவை தவிர வேறொன்றும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இல்லையே. நாம் எகிப்தில் கரையம் இல்லாமல் சாப்பிட்ட வெங்காயம் எங்க, வெள்ளைப்பூண்டு எங்க, கீரை எங்க, கொமட்டிக்காய் எங்க, வெள்ளரிக்காய் எங்க. இப்போ இறைச்சி பாத்திரம், இறைச்சி. கர்த்தர் கேட்டார். மோசையை கூட கொஞ்சம் யோசிச்சுட்டான். என்ன யோசிச்சான் தெரியுமா? நீங்கள் உட்காந்து அந்த அதிகாரத்தை படித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், ஆசீர்வதிக்க முடியும்பா. அதனால் என் கூட இருக்கிற ஆளுக்கு கொஞ்சமாயா, கொஞ்சமா. இவ்வளோ பேருக்கு கடலில் அடித்தாலும் காணாது, ஆடு மாடுகள் அடித்து போட்டாலும் பத்தாது. ஏன்னா அவர் யாருங்கிறத மறந்துட்டோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, இசுமங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பே செய்கின்றோம்.
சகலத்தையும் படைத்தவர் ஐயா, சர்வ வல்லவர். அவரால் முடியாதா? மோசே சொல்றாரு, என் கூட இருக்கிற ஜனங்கள் கொஞ்சமா, ஆறுகள் அல்லாலும் பத்தாது, சமுத்திரத்து மச்சங்களை அடிச்சு போட்டாலும் பத்தாது. அதுதான் கர்த்தர் கேட்குறார். என்னுடைய கை குறுகியாப்பா போச்சு, என் வார்த்தையின்படி நடக்குமோ? என்ன சொல்லியிருக்காரு? அதிகாலமே அப்போ உங்களுக்கு இறைச்சியும் வந்து விழும்பா. எனக்கு அன்பானவர்களே, அவங்க இருந்த இடத்துல, வனாந்தரத்தில் நடக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் கை குறுகியா போச்சு, நாளை இந்நேரத்தில், அதாவது என் கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பது இப்பொழுது காண்பாய் என்று சொன்னார். வாசிங்க, இப்ப 24ஆம் வசனத்தை திரும்பி அப்படி தொடர்ந்து அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஏன்னா உங்களோட உடன்படிக்கை வடி இருக்கண்டா, பூமி எங்க எந்த ஜாதிகளுக்கு செய்யப்படாத அதிசயத்தை ஓங்கன்னு முன்னாடி செய்ய போறேன், எல்லாரும் பார்க்க போறான். குறுகி இருக்கிறதோ என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொன்னா, மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினார். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவியை அந்த 70 பேர் மேலே வைத்தார். அந்த ஆவியை அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னா. பாளையத்தில் தங்கியிருந்தா அவனும் ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். இந்த 2 பேரும் இங்க தனியா பாளையத்தில் நின்றான். வரல, கூட்டத்துக்கு வரல. அவர்களும் பேர்கள் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் வராத உனக்கும் கூட கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆவி அருளணும் இல்லையா? பாவிக்கு ஆவி கனி ஜன்னம் சேரும், பரம சந்தோஷம் பிடிய சாந்தம், தேவ சமாதான குணதயம், விசுவாசம் சிறிதனும் இல்லை, ஆவியை அருளும் சாமி எனக்காக கொடுத்த வானத்தின் அரசே, ஆவியை அருளும் சாமி. பாவிக்கு கூட, ஏன்னா அவர் யாரு? கள்ளனெல்றோ தள்ளிடாமல் இணைத்து கொண்டு அழைத்தவா, சொல்லடங்க நேசத்தாண்டி சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தனை எத்தனை யாரு ஏமாத்துக்காரன், என்னையும் அள்ளி அணைக்கிற தெய்வமே, இந்த மோசம் எடுத்த என் கை குறுகியாடா போச்சு. புறப்பட்டு போய் ஜனங்களுக்கு எல்லாம் சொன்னா. என்ன சொன்னா? இன்றைக்கு காலையில் மன்னா, மாலையில் இறைச்சி. எப்படி நடக்கும்? ஆண்டவர் ஒரே ஒரு காத்துக்கு தான் கட்டளை இட்டார். அவ்வளோதான். பாளையம் முழுக்க என்ன ஆயிடுச்சு? 3 நாள் பிரயாணம் போகிற அளவுக்கு உயரத்துக்கு என்ன செஞ்சு, 3 மலை உயரத்துக்கு காடைகள் கொண்டு வந்து என்ன செஞ்சாச்சு? குவிச்சாச்சு. எல்லாரும் அங்கே இருந்தவங்க இறைச்சி வேணும்னா இப்போ எங்கே போனாலும் என்ன இருக்கு? அல்லேலூயா. ஆண்டவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதித்தார். அதனாலதான் உன்னை என்னையும் பார்த்து அவருடைய கை குறுகி இருக்கிறதா? உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் என்ன செய்யல? குறுகி போகல. கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாயும் போயிடல. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க,
இவன் கால் மிதிக்கிற இடமெல்லாம் காடையாக இருக்கு. அவன் சொன்னா, எகிப்தில் இறைச்சி பாத்திரத்துக்கிட்ட தானடா இருந்த, நீ இப்போ கால் மிதிக்கிற தேசம், கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும், பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடியாலே உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம், ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கடைசியில் உட்காந்து தென்னு மூக்கால தவிட்டி வர்ற வரைக்கும் தின்னான். எதுக்கு செஞ்சா தெரியுமா? அதே 11 உபாகமத்தில் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, ஆண்டவர் எல்லா மக்கள் முன்னாடி காலையில் இஸ்ரவேல் மக்கள் 50 பேரும் கண்ணால் பார்க்கிறான். இது என்னது? மன்னா. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுக்கிற மன்னா. எப்படி யோசிச்சிருப்பான்? எகிப்தில் கரையமில்லாமல் சாப்பிட்டோம், இப்போ வேலையே செய்யலை. அங்கே வேலை செஞ்சு கரையம் கொடுக்க முடியாமல் இருந்தோம், இங்கே கரையமும் இல்லை வேலையும் கிடையாது. வேலையே ஒரே வேலை தான், என்னது? துதிக்கிறது தான். கர்த்தரை உட்காந்து பாடி 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 என்ன செய்யணும்? ஒரே பாட்டு தான். பாடுவே பாடுவே பரவசமாகுவேன் பரந்தோடும், பாடுவே பாடுவே பரவசமாகுவேன் பரந்தோடும். பூமியெங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை அற்புதத்தை உங்கள் வீட்டில் செய்வார், உங்கள் இடத்துல செய்வார், உங்கள் தொழிலில் செய்வார், உங்கள் குடும்பத்தில் செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, பார்ப்பதோடு நம்ம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுவீங்களா? இது தொடர்ந்து தடையில்லாமல் வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்படும். ஏன்னா ஒரு நாள் வரணும்னா 5000 ரூபா அந்த நிகழ்ச்சிக்கு இருக்கணும். அது மட்டுமல்ல, எங்கள் சபை 2 கண்ணும் தெரியாத மக்கள், இவர்களை நான் சும்மா அனுப்பவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்தால் கூட சாப்பாடு விடாமல் அனுப்ப முடியாது. கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு வேனுக்கே 4000 ரூபா கொடுத்தா கூட்டு வரணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில், ஒருவேளை உங்கள் வேலையில் முதல் சம்பளம் வந்த நாள், ஒருவேளை நெடுநாள் காத்திருந்து குழந்தை இல்லாமல் இருந்து கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், அல்லது உங்களுக்கு பிரியமானவர்களை இறந்த நினைவு நாள், இப்படிப்பட்ட நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, ஏன் ஒரு கட்டுமான பணிக்கு அல்லது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் தாங்கலாம். சிலர் கேட்குறீங்க, தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எங்கள் போட்டா போடுவீங்களா? எனக்கு ஆசை தான், ஆனால் நானே உங்கள் போட்டோவை பார்க்க முடியாதே. அப்புறம் போட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் பார்ப்பீங்க, நான் உங்கள் அப்பா அம்மா பார்த்து அதையோ இப்படிப்பட்டவங்களாம் யோசிக்க கூட முடியாது. ஏன்னா அதனால தான் நான் எந்த போட்டாவும் போடுறதில்லை. சும்மா போட்டு உங்களையும் மனசில் இது பண்ண வேண்டாம். நான் எந்த போட்டாவும் போடுறதில்லை, எந்த ஒரு காரியத்தை சர்ச்சில் செய்கிறது கூட விளம்பரப்படுத்துறதில்லை. நீங்கள் வந்து பார்க்கலாம், வாங்க வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவனா தாங்க, இல்லாட்டி ஒன்றும் இல்லை. எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நானே உங்களை கூப்பிட்றேன், வந்து பாருங்கள். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம்.
நான் ரெக்கார்டிங்லேயோ கூட்டத்திலேயோ உபவாச ஜெபங்களே இருந்தால் ஒழிய கட்டாயம் உங்களுக்கு எடுத்து பதில் சொல்லுவேன். ஏன் பிரதர் அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணக்கூடாத? பண்ணலாம். நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போகிறாள். உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் ஃபோனை வச்சு பேசிக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால தான் நான் ஃபோனை பையிலே வைக்கிறது கிடையாது. நீங்கள் அடிக்கும்போது அந்த 10 to 5 அடிச்சிங்கன்னா தாராளமாக என் கையில் ஒரு சின்ன ஃபோன் தான் வச்சுருப்பேன். ஏன்னா எல்லா நம்பரையும் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருப்பேன். அந்த இங்கே எந்த நம்பர் 2 நம்பரில் எதை அடித்தாலும் என்கிட்ட வந்துடும். அதனால் ஃபார்வேர்ட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஃபோன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், தாராளம் பேசலாம். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை செய்கிற ஆண்டவர், ஒரு அற்புதம் செய்யுங்க. யார் மனம் சோர்ந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தூரத்தில் சமீபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரம் ஆசீர்வதித்து நடத்தட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.